நம்ம எல்லோருக்குமான ஒரு நல்ல ஒரு பதிவு. மரணத்தை பத்தி பல நிலைகள்ல நான் பேசியிருக்கேன். முகமது நபி அவங்க மரணத்தை தியானிச்சிருக்காங்க. புத்தர் பெருமான் இதை பத்தி பேசியிருக்காங்க. மகான் சாயிபாபா அதை பத்தி சொல்லியிருக்காங்க. எத்தனையோ மகான்களும் அவதார புருஷர்களும் தொடர்ச்சியாக இந்த மரணத்தை பத்தி ஏன் பேசுறாங்க, மரணத்தை பற்றி தியானிக்கிறாங்களே. நம்ம எல்லோருமே மரணத்தை ஒவ்வொரு நாளுமே தியானிக்கணும். எங்க அப்பா எனக்கு சொன்ன விஷயங்கள் சொல்லுவாங்க. ஒவ்வொரு நாளுமே நம்ம இந்த மரணத்தை எண்ணி நம்ம வாழணும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாருமே என்ன நினைக்கிறோம்னா, நம்ம ஒரு 1000 வருஷம் நம்ம வாழ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் நிறைய பேராசைகளோட இருக்கும். ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க எவ்வளவு துரோகம் பண்றோம், என்னென்னமோ நம்ம பண்றோம். ஆனா நம்ம இந்த வாழ்ற இந்த வாழ்க்கை, இந்த நாள் எவ்வளவு நேரம் நம்ம இருக்க போறோம்னு நமக்கு தெரியல. நாளைக்கு ஒரு நாள் நம்ம கூட இன்னைக்கு இருக்கிறவங்க எத்தனை பேர் இருக்க போறாங்க, முக்கியமா நம்ம அப்பா அம்மா இருக்க போறாங்களா, என்ன நிலைக்கு நம்ம ஆளாக போறோம். நம்ம கூட இருக்கிறவங்க திடீர்னு காணா போயிட்டாங்கன்னா அந்த வாழ்க்கையில அப்படியே ஒரு வறட்சி, ஒரு வெறுமை தெரியுங்களால. அது எவ்வளவு ஒரு கடுமையான ஒரு வேதனை தெரியுமா. அதுதான் சொல்றோம், போனதுக்கு அப்புறம் பல பேருக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பு. அது யாருடைய ஆறுதலாலையும் எத்தனை பெரிய விஷயத்த கொண்டு வந்தாலும் சரிங்க, ஒரு நல்ல உயிர் நம்ம கூட இருந்து நம்மளோட உலகம்னு சொல்லி இருந்த அந்த ஒரு உசுறு நம்மளை விட்டு போயிடுச்சுன்னு வைங்களேன், அது எந்த ஒரு சமாதானம், எந்த ஒரு ஆறுதல், ஏன் இந்த உலகத்திலேயே ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த கொண்டு வச்சு அதை நம்ம நிரப்ப முடியாது. அதனாலதான் ஒவ்வொரு நாளுமே சரி, நம்ம கூட இருக்கிற அந்த ஒரு நல்ல உறவு இன்னும் எத்தனை மணி நேரம் இருக்கும் அப்படின்னு தெரியல. என்னோட சோல்மேட்டோட அவங்க அப்பா பாருங்க, காலையில வந்தாங்க, உறங்கிட்டு தென் சாப்பாடு கேட்டிருக்காங்க, அவங்க உறக்கத்துல இருக்கதா நினைச்சிருக்காங்க. ஆனா அந்த ஒரு வினாடி அவங்களோட ஜீவன் போயிருக்கு, யாருக்குமே தெரியல. யாரோட உசுறு எப்ப போவோம் அப்படின்னு தெரியல. மனிதன் இந்த உலகத்துக்கு வரும் பொழுது அழுகையோட தான் வருகின்றான். மீண்டும் அவனுடைய முடிவு பார்த்தீங்கன்னா அழுகையோடய முடியும். ஆனா இந்த இடப்பட்ட இந்த வாழ்க்கை வேதனை, பொறாமை, சந்தேகம், எத்தனையோ விஷயங்களால இந்த மனதை நிரப்பி நாமளும் குழம்பி மன அழுத்தமாயி மிகப்பெரிய வியாதியிலையும் மிகப்பெரிய துன்பத்திலையும் இந்த வாழ்க்கையை முடிவதை விட இன்னும் எவ்வளவு நாள் தான் அந்த வாழ்க்கை. இதை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு எத்தனை வயசா இருக்கும்? 30 வயசு, ஒரு 40 வயசு, இன்னும் மிஞ்சி போனா உங்களுக்கு ஒரு 10 வருஷம் 15 வருஷம் இருக்கும்.